கும்மிடிப்பூண்டியில் பர்தா அணிந்து வந்த மர்ம கும்பல் துப்பாக்கி முனையில் நகைக்கடையை கொள்ளையடிக்க முயற்சித்த நிலையில் உரிமையாளரை தாக்கி தப்பியோட்டம் பிடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கத்தில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் சொகுசு காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது. பெண்களைப் போல வேடமிட்டு பர்தா அணிந்து கடைக்குள் புகுந்த அவர்கள் ரமேஷை துப்பாக்கியால் மிரட்டி நகைகளை தருமாறு கேட்டுள்ளனர். உரிமையாளர் சத்தமிட்டு தப்பிக்க முயன்றதால் அவரை துப்பாக்கியால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். தேர்தல் நேரத்தில் பலத்த பாதுகாப்பு நிலவும் வேளையில் நடந்த இந்த துணிகர சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ChatGPT பயன்பாட்டில் இந்தியாவுக்கு 3வது இடம் என்றும் நாட்டின் பொருளாதார தூண்கள் தொழில்துறையினர் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் தொழில்துறையினருடன் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் மேக் இன் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் இளைஞர்கள் தொழில் முனைவோராக வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா முன்னிலையில் இருப்பதாகவும் ChatGPT பயன்பாட்டில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தில் இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தொழில்துறையினருக்கு தடையற்ற மின்சாரம் வழங்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கி பேசினார். எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு தெரியவில்லை, பிஜேபி மீது சவாரி செய்து ஆட்சிக்கு வர துடிக்கிறார் என செல்வ பெருந்தகை கடும் விமர்சனம் செய்துள்ளார். குமரி மாவட்டம் கிள்ளியூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது பொறுப்பற்ற முறையில் பதிலளித்த எடப்பாடிக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச தகுதியில்லை என்றார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியின் இருமொழி கொள்கை வரலாற்றை சுட்டிக்காட்டிய செல்வ பெருந்தகை எடப்பாடிக்கு அரசியல் வரலாறும் தெரியாது, ஒரு நாகரிகமான ஜனநாயகவாதியாக பேசவும் தெரியவில்லை என குறிப்பிட்டார். மேலும் பிஜேபியின் முகம் சிறுபான்மையினருக்கு எதிரானது என்றும் சாடினார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்தவித தகுதியும் கிடையாது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்கும் போது காவல்துறையை உளவுத்துறையை கைது வச்சுட்டு இருக்க எடப்பாடி என்ன சொன்னாரு? நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுட்டேன், தெரியாதுனார். இங்க சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருந்துச்சாப்போ உள்ளாட்சி வழக்கு பெண்களுக்கெல்லாம் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் ஒழுங்கா இருந்ததா? சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல். ஆனா அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்னா, ஏதாவது தவறுகள் நடந்தா மாண்பு முதலமைச்சர் வெளிப்படை தன்மையோடு நடவடிக்கை எடுக்கிறார். சிபிஐக்கு மாத்துறாரு, வழக்கு விசாரிக்கிட்டோம், உண்மை வெளியே வரணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு? சொல்லலாம் ஐஏஎஸ் டெண்டர், பிடபிள்யூடி டெண்டர், உச்ச நீதிமன்றத்துல தான் நிலை. கண்ணியமா பேசணும் நாங்க நினைக்கிறோம், அவரும் கண்ணியமா அரசியல்ல பேசுறோம். கோடிநாயக்கனூர் சட்டமன்ற திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து திமுக எம்பி திருச்சி சிவா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து திமுக எம்பி திருச்சி சிவா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்திய காலை உணவு திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். தொடர்ந்து திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் நற்குணங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்த அவர் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை வெற்றி பெற செய்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடன் கோட்டையில் கௌரவமாக அமர வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த சத்துணவை மாற்றுவதற்கு கலைஞர் என்ன பண்ணாருன்னா, வாரம் 2 முட்டை கொடுத்துருந்தார். கொடுத்துட்ட அதிகாரிகளை அழைச்சுக்கிட்டார். பசங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி வராங்க? அந்த 2 நாள் மட்டும் வராங்க. உடனே சொன்னார் 5 நாளும் கொடுங்க. சில பசங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க, உடனே பழம் கொடுங்கன்னு சொல்லி அதை உண்மையான சத்துணவாக மாற்றியவர். இவர் போனார். ஒரு நாள் இன்றைய முதலமைச்சர் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. இந்த பசங்களாம் பார்த்தோன்னா கை தட்டி ஒரு ஆரவாரம் பண்ணாமல் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. கேட்குற டீச்சர், என்னம்மா ஏன் இப்படி இருக்காங்க? அவங்க ரொம்ப தயங்கி சொல்கிறாங்க, இல்லை சார் அவங்களாம் ரொம்ப ஏழை பிள்ளைங்க, சில வீடுகளில் சிங்கிள் பேரண்ட், அதாவது அம்மா இருப்பாங்க இல்லைன்னா அப்பா இருப்பாங்க, காலையில் ஒன்றுமே தராமல் அனுப்பிச்சுடுவாங்க. மதிய உணவை நம்பியே இங்கே வரக்கூடிய அவர்கள் கொஞ்சம் தாமதமான இப்படிதான் ஆய்வாங்க. உடனே திரும்பி வந்தவுடன் தளபதி ஸ்டாலின் கொடுத்த திட்டம் தான் காலை சிற்றுண்டி திட்டம். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் கேட்குறீங்க, சில பேர் கேட்டுக்கிறாங்க, ஆனால் செய்கிறது இல்லை. நீங்க கேட்கறீங்க, நீங்க கேட்டது நாங்க செய்யறோம்னு ஒரு வகை.
பேச தெரியாம, கேட்க தெரியாம, பசிக்குதுன்னு சொல்ல தெரியாம இருக்கிற குழந்தைகளுக்கு சூடா சிற்றுண்டி தரணும்னு சொன்ன அந்த தலைவன் தான் தாயுமானவன். பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செயல்படுத்திய பெருமையோடு வாக்கு கேட்க வந்துள்ளதாக ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் எம்பி கனிமொழி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முத்துசாமியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, தாயுமானவன், மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த அவர் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை நிறைவேற்றிய பெருமையோடு தான் வாக்கு கேட்க வந்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான நிதியை ஹிந்தி படித்தால்தான் வழங்குவோம் என கூறும் மத்திய அரசுடன் கைகோர்த்து நிற்பது துரோகம் என குற்றம் சாட்டிய அவர் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் தொகுதியில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பட்டியலிட்டார். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்காக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் உரிமையோடு உங்களை தேடி வந்து வாக்கு கேட்கிறது. மக்களுக்கு செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்கிறோம். மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் என்று சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்திலே சகோதரிகளிடம் உங்களுக்காக மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை உருவாக்க போகிறேன், மாதம் 1000 ரூபாய் வழங்குவேன் என்றார்கள். ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அந்த 1000 ரூபாயை சொன்னபடி தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இன்று தமிழ்நாடு முழுவதும் 1,31,00,000 சகோதரிகள் அந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 1 மாசத்துல மறுபடியும் திமுக ஆட்சி வந்தவுடனே அது 2000 உயர்த்தி வழங்கப்படும். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் KN நேரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் KN நேரு கோரிமேடு, புதுத்தெரு, நாயக்கர் தெரு, புத்தடி மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வாக்கு சேகரிப்பிற்காக வந்த திமுக வேட்பாளர் KN நேருவிற்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்ட வேட்பாளர் KN நேரு திமுக தமிழகம் முழுவதுமே மக்களுக்கு தேவையான எண்ணற்ற திட்டங்களை செய்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் தனக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.